போற்றும் வடிவாம்பிகையே வருக தேவி, அமருக. சக்தி பூதகலங்களின் வாக்கிய ஒளியும் சப்த ரிஷிகளின் வேதமும் நந்தியின் மத்தளமும் நாரத கானமும் வாணியின் லீலையும் சப்தர்களின் ஆட்டமும் என் மனம் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது, உள்ளம் குளிர்ந்திருக்கிறது. வேண்டுமென கேள் தேவி. எங்கும் நிறைந்த பரம்பொருளே நாயகா, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என எண்ணுவதை விட வேற என்ன கேட்கப் போகிறேன்? திருவருள் புரியுங்கள் சுவாமி. எங்கும் எதனும் எப்போதும் வெற்றியே வெற்று, எண்ணங்கள் யாவும் சித்தி பெற என் இதயம் கனிந்த நல்லாசியே நலமடைவீர்கள். நாராயண 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 நாராயண. பிரபு, நான் ஒரு நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா சிவசிவா, அப்படியெல்லாம் கூறாதீர்கள். இது உண்மையாகவே ஒரு நற்செய்தி தான். நாரதியின் கலகம் நன்மையில் முடியும் என்று தானே கூறுவார்கள். விஷயத்தை சொல். நான் யாருக்கும் கிடைக்காத ஞானப்பழம் கொண்டு வந்துள்ளேன். அதை நான் சாப்பிடுவதை விட உலகத்தையே ரசிக்கும் நீங்கள் சாப்பிட்டால் பலனுண்டு என்று கொண்டு வந்துள்ளேன். பழத்தை கொண்டு வந்து பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். சரி, நான் உன் சார்பாக நானே இந்த நாடகத்தை துவங்கி வைக்கிறேன். என்ன சுவாமி, பாசோடு நாரதர் கனியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை அருந்தாமல் அவனை பரிகாரம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவமில்லை என சான்றோர் வாக்கு, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இவ்வுலகில் உள்ளோர் அனைவரும் அம்மை அப்பன் என்றுதானே சொல்கிறார்கள். அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இவ்வுலகிற்கே தாயாகிய நீ இந்த பழத்தை அருந்துவதுதான் சாரத்திறந்தது. இந்த பழத்தை பிடி, என்னை விட்டு விடுங்கள். சுவாமி, தங்கள் திருவாக்கினாலே நம் அம்மையப்பன் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். பிறகு இக்கனி நமக்கு எதற்கு? அத்துடன் வருங்கால பிள்ளை இருக்கை. அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுவோம். அம்மா 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 அம்மா, எனக்கு பசிக்கிறது, அந்த பழத்தை தாருங்கள். இல்லை அம்மா, என்னிடம் கொடுங்கள் பழத்தை. இல்லை அம்மா, நான் தான் முதல் பிள்ளை, எனக்கு தான் பழம். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்கு தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட வேண்டாம். ஆளுக்கு பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. பழத்தை பிரித்தால் பலன் கிடைக்காது. இல்லையா நாரதா? பழத்தை பிரிக்க கூடாது. சுவாமி, இதை இருவரும் கேட்கிறார்களே, நான் யாருக்கென்று கொடுப்பது? உமா, இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டாமா? ஆகையால் இருவருக்கும் ஒரு சோதனை வைப்போம். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களிடமே இந்த பழத்தை கொடுத்து விடுவோம். சரிதானே? சரிதான். இந்த சோதிப்பது சோதனைக்கு உண்டாக்குவது இதில் எல்லாம் சேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண்கள் கலங்கினால் என்னால் சகிக்க முடியாது. ஆகையால் இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது திட்டத்தை தாங்களே கூறுங்கள். கணேசா, வேலவா, உங்கள் இருவரில் யார் இந்த உலகை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவருக்கே இந்த ஞானப்பழம். உலகத்தை தானே இங்க ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். நார்களே, உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் அம்மையப்பன், அம்மையப்பன் என்றால் உலகம். சரி, அப்போது இந்த அம்மையப்பனை சுற்றினால் இந்த உலகத்தை சுற்றியதாக தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம்? உலகத்தையே ரட்சிக்கும் உலகநாயகி உலகநாயகனை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதாக தான் அர்த்தம். சரி, அப்போது நான் என் அம்மையப்பனை சுற்றி வந்து நானே பழத்தை பெற்றுக் கொள்கிறேன். பழம் எனக்கே கிடைத்து விட்டது. விநாயகா, விநாயகா, என்ன இது? தம்பி, நான் தான் வெற்றி அடைந்தேன். இதோ அந்த பழம். தாயே, என்ன இது? எனக்கும் ஒன்று புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டான். நல்ல நாடகம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? அழகாக இருந்தது. மிக்க நன்றி. வருகிறேன். முருகா, எங்களை விட்டு எங்கே செல்கிறாய்? எங்கோ போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அமர்த்தும் இந்த சிறு பல விஷயத்தில் உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். குமரா, நில். பதத்தட்டில் இந்த தவறான முடிவும் எடுத்து விடாதே. தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். தனப்பிள்ளை நான் சென்ற பிள்ளை, இளம்பிள்ளை பால் கைப்பிள்ளை என்று காமித்த உங்களுடன் ஒரு கணமும் இருக்க மாட்டேன். முருகா, எங்களை விட்டு சென்று விடாதே. எங்கோ போகிறேன். எனக்கு எந்த ஒரு உலகம்
என் நாடு என் மக்களை ஏற்படுத்திக் கொண்டு வாழ போகிறேன். முடிந்தால் என்னை அங்கு வந்து பாருங்கள். குமரா, வேலவா, சண்முகா. நாரதா, நீ வேண்டி வந்த காரியம் எளிதில் முடிந்து விட்டதல்லவா? சிவசிவா, அப்படியெல்லாம் கூறாதீர்கள். சுவாமி, என்ன இது? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதை காட்டிவிட்டு போகிறான் உன் மகன். அவனை இப்படியே விட்டு விடுவதா? குமரா, நில். இது எமது விளையாட்டுகளில் ஒன்று. இதற்காக சினம் கொள்ள வேண்டாம். நில். முருகா, நீ கோபம் கொள்ளும் அளவிற்கு பெரும் தவறொன்றும் நடக்கவில்லை. சினத்தை விடு, தனியே செல்லாதே. சண்முகா, என் சொல்லை கேள். முருகா, பழத்தை வேண்டுமானால் நீயே வைத்துக்கொள். எங்களை விட்டு பிரிந்து செல்லாதே. முருகா, யாரது? ஞான பண்டிதா. ஓ, அவ்வையோ. என்று நாணித்தான் முருகானி பிரணவஞான பழத்தை பிழிந்து ரசமந்திரோடு நாம் உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன விதமிக்கனியை நாமிவது என்று நாணித்தார பணித்தரைய தரவில்லை. முருகானி பிரணவஞான பழத்தை பிழிந்து ரசமந்திரோடு நாம் உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் நீ உனக்கென்ன விதமிக்கனியை நாமிவதென்று நாணித்தார பணித்தரைய தரவில்லை. அப்பணித்தரைய தரவில்லையாதலால் முருகா உனக்கு சாறு ஒரு பிழையில்லையே. பிரணவஞான படத்தை பிழிந்து ரதம் அன்பினோடு நாம் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதன் நீ உனக்கென்ன விதமிக்க நீ நாமே வதந்து நாணித்தான் அப்பணித்தலைய தரவில்லையாதனால் முருகா உனக்கு சாறு ஒரு பிழையில்லையே. முருகா உனக்கு சாறு ஒரு பிழையில்லையே. அவையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அம்மா எப்படி நடந்து ஒரு பழத்தை பேர் எனக்கு அருகதை இல்லையா? எனக்கு அந்த பழத்தை தரக்கூடாதா? அப்பா, ஞானப்பழமே நீ. உனக்கு ஒரு பழம் தேவையா? வேண்டாம் அப்பா, வேண்டாம். திரும்பி செல். முருகா, வேலவா, வாழ்வ தமிழ் வண்ணமேல் வாகனா. 1000 ஆறுகள் கூறினாலும் நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். முருகா, நீ இங்கிருந்து ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று வேலு, எண்ணியிருந்தாய். மகி. அதை யாரால் நிறுத்த முடியும்? ஆனால் ஒன்று கூறுகிறேன். அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய உன்னை மறுபடி சந்தித்தால் அன்னையப்பனுடன் நான் சந்திப்பேன். இது உறுதி. நான் வருகிறேன். முருகா, குமரா, என்ன இது? சொல்வதை கேட்காமல் பிள்ளை விளையாட்டு. பார்ப்பவர்கள் என்ன எண்ணி நையாடுவார்கள் உன் செயலை கண்டு. வேண்டாம், இந்த கோலத்தை விடு, இந்த கோபத்தை மீட்டு விடு. உலகத்தெல்லாம் பணியாற்றுகிறார் உன் தந்தை. அவருக்கு மகனாக பிறந்து இப்படி ஆதரவில்லாமல் தனிமையில் நிற்கிறானோ, அதை காண என் மனம் சகிக்குமா? ஆகையால் என்னோடு வந்துவிடு. வரமாட்டேன். வேண்டுமானால் தந்தையை இங்கு வந்து பார்த்து சொல்லுங்கள். உன் தந்தைக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அவரின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. இந்த சாதாரண விஷயத்திற்கே அவசரப்படுகிறாயே. சதா சர்வ காலமும் அவரே பூச்சிக்கும் பக்தர்களை ஒவ்வொரு சமயமும் எப்படி சோதித்தார் என்று உனக்கு தெரியுமா? கேட்க மாட்டேன். என்னை விட்டு விடுங்கள். அப்படி வெறுத்து பேசாதே. உன் தந்தையை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அதற்கு எல்லையே இல்லை. ஆனால் உன் கோபம் தனிய அதில் சிலவற்றை கூறுகிறேன், கேள். குமரா, குமரா. தந்தையே, ஆத்திரத்தில் தவறான முடிவு எடுத்துவிட்டேன். என்னை மன்னியுங்கள். நல்லது புரியுங்கள். குமரா, ஒரு பழத்திற்காக சண்டை போட்டு நீ இங்கு வந்து நின்றதால் இவ்விடத்தை பழம் நீ என்று நான் பெயரளிக்கிறேன். அது மட்டுமில்லாமல் நீ கோபம் கொண்டு இந்த
என குன்றின் மேல் நின்றதால் இன்று முதல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வைப்பான் என்று வழிவரட்டும். மகாதேவ் மகாதேவா, முருகா, பார்த்தாயா? இதுதான் குடும்பம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை விடுத்து தனியாக நின்றாயே. அவ்வையே, உலகில் உள்ளோர் அனைவரும் நீ ஒரு பெரிய ஞானப்பண்டி என்று கூறுகிறார்கள். ஆனால் நாங்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். நாங்கள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் கேட்கும் வினாக்களுக்கு சரியாக நீ பதிலளிக்க வேண்டும். இல்லை என்றால் நீ ஞானப்பண்டி இல்லை என்று முடிவாகிவிடும். தாராளமாக கேளுங்கள் அடியே. நல்லறம் இல்லாதது இல்லறம் அல்லது நல்லறம் அல்லது நல்ல போகத்தன்மை. நன்றி என்பது என்ன? ஆலயம் கொள்வது சாலமும் நன்று. அபாயம் நீங்க ஒரு வழிச்சொல். சிவாய நம என்று சிந்தித்து போது அபாயம் ஒரு நாளும் இல்லையே. உலகில் அனைத்தும் கற்றவர் யார்? தேவி, கற்றது கைமண் நல்லது, கல்லாதது உலகளது. உன்மனம் வேண்டுவது எண்ணும் எழுத்தும் இனி நீ வேண்டுவது? விடாமல் வேண்டும். மீண்டும் பிறந்தால் ஐயனே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். 1 2 3 4 5 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. அவ்வையே, நீ ஒரு பெரிய ஞானப்பண்டி என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்து.